Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The given figure gives electric line of force due to two charges. ரெண்டு சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ இந்த சார்ஜ் எப்படி சார் இருக்கு? ரொம்ப பேசிக்கான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சார்ஜில் இருந்து வெளியே போகும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சார்ஜை நோக்கி உள்ள வரும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சார்ஜை நோக்கி வருதா பாரு, சார்ஜை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. அப்போ Q1 என்ன சார்ஜ் சார்? சார்ஜை நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னா சார்ஜ் நெகட்டிவ். அப்போ Q1 நெகட்டிவ், போத் ஆர் பாசிட்டிவ்னு சொல்கிறது லாஜிக் இல்லை. Q1 பாசிட்டிவ்னு சொல்கிறது லாஜிக் இல்லைன்னு Q1 நெகட்டிவ். இப்போ Q2 பாரு, லைன் எல்லாமே உள்ளே வருது. அப்போ Q2 என்ன சார்? நெகட்டிவ். ஸோ Q2 அண்ட் Q1 போத் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு, நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.